ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு ஆர்ஜிஆர் ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம என்ன vlog பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆக்சுவலாக என் பொண்ணு வந்து ஆஹ், இந்த இந்த இயர் வந்து வேறு ஸ்கூலில் படித்தா. இதுக்கு முன்னாடி வந்து கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் தான் படித்தா. ஸோ அவளுக்கு கொஞ்சம் இங்கிலீஷ் நாலேஜ் வரணும், அங்கே இங்கிலீஷ் மீடியம் வரல அப்படிங்கிறதுனால நாங்கள் வந்து எங்கள் வீட்டு பக்கத்துலேயே இருக்கிற ஒரு ஸ்கூலில் வந்து அவளை ஜாயின் பண்ணிட்டோம். ஸோ 3rd ஸ்டாண்டர்ட் முழுக்க அவள் வந்து வெஸ்ட்லீஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்கூலில் தான் படிச்சிட்ருக்கா. சேர்ந்த புதுசில் அவளுக்கும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் வச்சாங்க. இங்கிலீஷ் மீடியம்னும் போது கொஞ்சம் கஷ்டப்பட்டா. பட் ஃபர்ஸ்ட் மிட்டம்லேயே வந்து அவள் வந்து 3rd ரேங்க் எடுத்தா. அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. 3 சப்ஜெக்ட் படித்த குழந்த 9 சப்ஜெக்ட் படித்து அதில் 3rd ரேங்க் எடுத்திருக்கான்னும் போது அவங்க டீச்சர்ஸ், அவங்களுடைய பிரின்ஸிபல், வைஸ் பிரின்ஸிபலுக்கு எல்லாமே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எங்களுக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அவள் குவார்ட்டர்லியிலும் 3rd ரேங்க் எடுத்தா. பட் செகண்ட் மிட்டமில் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, அவளுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போச்சு. எங்களாலேயும் சரியாக கொஞ்சம் கவனிக்க முடியாமல் போனதுனால அவளுடைய படிப்புலேருந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் வெளியில் போய் அவள் வந்து 4th ரேங்க் அப்படி எடுக்க ஆரம்பிச்சிட்டா. ஸோ எங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, ஃபர்ஸ்ட் மிட்டம் அண்ட் குவார்ட்டர்லி இது ரெண்டுத்துக்குமே தனித்தனியாக எங்களுக்கு கூப்பிட்டு பேரண்ட்ஸ் மீட்டிங் வச்சாங்க. எங்களுக்கு அவளோட பர்சன்டேஜ் என்ன, எப்படி படிச்சுட்ருக்கான்றது தெரிஞ்சுது. பட் நாங்கள் வீட்டில் சொல்லிக் கொடுக்குறத தவிர்த்து அவங்க ஸ்கூலில் சொல்லிக் கொடுக்குறத மட்டும்தானே நம்ம பார்க்க முடியும். அதனால் எங்களுக்கு சரியாக தெரியல செகண்ட் மிட்டமில் அவள் என்ன ரேங்க் எடுத்திருக்கா என்னன்ட்டு. மொத்தமாக சேர்த்து வச்சு தான் எனக்கு ஆஃப் இயர்லியில் காமிச்சாங்க. ஆஃப் இயர்லி வந்து அவளுடைய மார்க்ஸ் எல்லாம் வந்ததுக்கப்புறமா பேரண்ட்ஸ் மீட்டிங் வச்சு அதில் காமிக்கும்போது இந்த மாதிரி கம்மியாக எடுத்திருக்கா, கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அவள் ஆஃப் இயர்லியில் 5th ரேங்க்குக்கு போயிட்டாள். எனக்கு ரொம்பவே வந்து கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ அதனால் நான் வந்து என்ன சொன்னேன்னா, நீ வந்து கம்மிங், அதாவது 3rd மிட்டமில் நீ வந்து 3rd ரேங்க்குள்ளே நீ எனக்கு திருப்பியும் எடுத்து காட்டணும். நான் ஃபஸ்ட் ரேங்க்குக்கு ஒன்று புஷ் பண்ணலை, பட் நீ எனக்கு ஃபஸ்ட் ஆர் செகண்ட் ஆர் 3rd இந்த 3த்தில் ஏதாவது ஒரு ரேங்க் நீ எடுத்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அவளுக்கு வந்து ஒரு சேலஞ்ச் மாதிரி பண்ணேன். அண்ட் அவளை நல்லா படிக்க வச்சேன். அவள் ஃபைனலி வந்து 3rd மிட்டமில் வந்து 3rd ரேங்க் எடுத்துட்டா. ஸோ அது ரொம்பவே எனக்கு ஹாப்பியாக இருக்குது. அவங்க அப்பாவுமே வந்து ரொம்ப கோவப்பட்டார், ஆஃப் இயர்லியில் வந்து மார்க் ரொம்ப கம்மியாக எடுத்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாங்கள் வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அவங்க அப்பாவுக்கு சர்ப்ரைஸாக இந்த விஷயத்தை வந்து நாங்கள் சொல்ல போகிறோம். ஏன்னா அவர் இப்போ தான் வந்துட்டுருக்கார் வீட்டுக்கு. ஸோ அவருக்கு வந்து விஷயம் தெரியாது, எனக்கு மட்டும் தான் தெரியும். அவர்கிட்ட வந்து உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி தான் அவள் சொன்னால். என்ன சர்ப்ரைஸ் அப்படிங்கிறத வந்து அவள் சொல்லவே இல்லை. ஸோ அவர் வந்து உள்ளே என்ட்ரு ஆகிறதுலேருந்து நம்ம வந்து பார்ப்போம் வீடியோவில் என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு. அவரோட எக்ஸ்ப்ரெஷனுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், பார்க்கலாம். சொல்லு ரன்யா, எப்படி இருக்குது உன்னுடைய மனநிலை? என்ன சொல்லணும்? வெரி குட். சரி, ஓகே. அவர் வந்ததுக்கப்புறம் வந்து அவரோட ரியாக்ஷன் நம்ம பார்க்கலாம். ஓகே, பாரு, கிஃப்ட் கேளு. நீ தானேப்பா சொன்ன அப்படி சொல்லி கிஃப்ட் கேளு. ஆமாம், அது சொன்னார். அப்புறம் வாஃபல்ஸ் ஷாப்பு அங்கே கூப்பிட்டு போகிறேன்னு சொன்னார். ஸோ இது ரெண்டுத்தையும் வந்து அவர் செய்யணும். ஆமாம், அது வந்து அவர்கிட்ட நீ வந்து என்ன சொல்ல போகிற? சரி, நீ எப்படி சொல்ல போகிற? ஃபஸ்ட்டு எடுத்த உடனே எப்படி சொல்ல போகிற? எனக்கு என் பர்த்டேக்கு வந்த பொக்கேங்க அது. இந்த பொக்கேவை கொடுத்து அவள் வந்து சொல்ல போகிறாளாம். சரி, ஓகே. ஒரு சர்ப்ரைஸ் சொல்லிருந்தாங்கல, அந்த சர்ப்ரைஸ் என்ன தெரியுமா? எக்ஸாம்ல 3rd ரேங்க் எடுத்துட்டேன் நீ சொன்ன மாதிரி. ஃபர்ஸ்ட், செகண்ட், 3rd இல்லையா, ஏதாச்சும் ஒரு ரேங்க் எடுக்கணும்னு சொன்னாங்க, 3rd ரேங்க் எடுத்துட்டேன். மக்களே, நீங்க கடவுளை நம்பாம இருக்காதீங்க. நான் கடவுளை நம்பி தான் 3rd ரேங்க் எடுத்திருக்கேன். கடவுளை மட்டும் நம்பல, நீ நல்லா படிச்சல. உனக்கு ஏதாவது ஞாபகம் மறதியாக இருந்துச்சு, ஞாபகம் மறந்து போயிட்ட அப்படின்னா ஹெல்ப் பண்ண சொல்லி நம்ம வந்து கடவுள்கிட்ட ப்ரே பண்ணோம். கரெக்டாக? ஸோ அதனால் நம்மளுக்கு கடவுள் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு. எஸ், சர்ச்லேயும் எழுதியிருக்க, பிள்ளையார் அப்பா கிட்ட வேண்டியிருக்க, முருகர்கிட்ட வேண்டியிருக்க, கிருஷ்ணர்கிட்ட வேண்டியிருக்க. ஸோ வந்து ஸோ அதனால் அவங்க எல்லாருமே உனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. மெயினாக நீ நல்லா படிச்சிருக்க. நீ படித்தது மறக்கக்கூடாது, எனக்கு ஞாபகத்திலே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்கக்கிட்ட நீ ப்ரே பண்ணியிருக்க. ஓகே, அதுதான்.
சரி வந்தவொடனே பார்க்கலாம். பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். என்னடி பண்ணுற? ரோஸ் கொடுப்பேன். ஐயோ பார்த்து. மக்களே அவங்க அப்பா வந்துட்டாராம், அதனால் மேடம் வந்து இதெல்லாம் பண்ணுறாங்க. ஏய் கொசு அடிக்கிறது ரொம்ப முக்கியமா? தள்ளி விட்டுற போகிற ரெடி திறந்து தான் இருக்குப்பா. Wait, wait. என்னது அது எது ஏ அவ கிரண் எனக்கு அமிச்சது. வாழ்த்துக்கள். தேர்வுல தேர்ட் கொடுத்துருக்கேன். அதனால இதுக்கு மேலே ஆமா நீ ஒன்று சொன்னீல்ல, என்ன சொல்லு. இப்படி வாடி. கூப்பிட்டு போறேன், வாஃபல் ஸ்டால் கூப்பிட்டு போறேன், ஸ்விம்மிங் பூல் கூப்பிட்டு போறேன் சொன்னீங்க. அது ஆனுவல் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தேன். ஒரு 10th பப்ளிக் எக்ஸாம் பாஸ் பண்ணேன். அடப்பாவி மனசு வச்சு இல்லை உடக்கலாம். 10th படிக்கும்போது ஸ்விம்மிங் பூல் கூப்பிட்டு அதையே செய்தி வாசிக்கிற மாதிரியே பண்ணுறேன். படி. இன்னைக்கு வாஃபல் ஸ்டால் போறோம். ஒரு தண்ணியில் போகிறோம். வாஃபல் ஸ்டால் வாமா. ஆமா, வீட்டு பக்கத்துலயே ஒரு வாஃபல் ஸ்டால் ஓபன் எத்தனை பண்ணியா? பண்ணிருக்காங்க. கூட்டிட்டு போக மாட்டேன். கூட்டின்னு போக மாட்டுறாரு. ஆமா, குழந்தை எவ்வளோ ஆசையாக வந்து சொல்லுது, வாழ்த்துக்கள் சொன்னியா? நீ வந்து என்ன பண்ண, ஆஃப் வெளியில் 5th ரேங்க் எடுத்ததுன்னு சொல்லி ரொம்ப திட்டல. நீ எடுத்து காட்டணும் அப்படின்னு சொன்னல, அவள் எடுத்து காமிச்சிருக்கால. ஆ ஃபஸ்ட்டு to 3rd ரேங்க்குள்ளன்னு சொன்னீங்க, அவள் எடுத்து காமிச்சிருக்கா. எப்படி முடிச்சது? காப்பி அடிச்சியா? அட பாவி. குயில் தயிர் மயிர் பயிர் வயல் அயிர் டயிர். ஐயோ பைத்தியம் முடிச்சுக்குச்சு. மக்களை பயந்துடாதீங்க, வீட்டில் இப்படி தான் வந்து கொஞ்சுவார். மக்களே மக்களே. ஸோ ஃபைனலாக வந்து இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். ஆமா, எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, லைக் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.